ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுவும் டாமுவும் ஒரே மாதிரியான இரட்டையர்கள். சாமு டாமு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே என்ன அப்படின்னா ட்வின்ஸு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சாம் அண்டு டாம் வேர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ட்வின்ஸ்னால் என்னென்னா இரட்டையர்கள். வேர் ஐடென்டிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரியான இரட்டையர்கள். யார்? சாமு டாமு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? அவர்கள் மிகவும் ஒரே மாதிரியாக இருந்தார்கள். அவர்களின் தாய் கூட ஒருவரை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்துவது கடினம், குறைந்தபட்சம் பூமியில் அவர்களின் ஆரம்ப நாட்களில். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்களாம். சரியா? அவங்க இவர் சாமு, இவர் டாமு அப்படின்னு அவங்க அம்மாவால் கூட கண்டுபிடிக்க முடியாதான். கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குமா. இது எப்பத்துலேருந்து அப்படின்னா அவங்க பிறந்ததுலேருந்தே இப்போ வரையும் அப்படி தான் இருக்குது. சரியா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? They were so identical. அதாவது என்னென்னா இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்களாம், அச்சசல். ஓகேவா? தட் ஈவன் their mother found it difficult. அவங்க அம்மாவால் கூட அவங்க 2 பேரையும் இவர் தான் சாமு, இவர் தான் டாம்னு கண்டுபிடிக்க முடியாதான். அந்த அளவுக்கு கடினமானதாக இருக்குமா. to distinguish one from the other. அதாவது ஒருத்தரை இன்னொருத்தரை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு அப்பியரன்ஸில் கொஞ்சம் கூட ஒரு சின்ன மாற்றங்கள் கூட இருக்காதான். அட்லீஸ்ட் டியூரிங் தயர் இனிஷியல் டேஸ் ஆன் எர்த். அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து இனிஷியல் டேஸ் ஆன் எர்த், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவங்க பிறந்ததுலேருந்து, அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம், இனிஷியல் டேஸ் ஆன் எர்த்து எப்போ? டியூரிங் எப்போ? தயர் இனிஷியல் டேஸ் ஆன் எர்த்து அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க சாமு, இவங்க டாமு அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்குமா. சரியா? அடுத்த சென்டென்ஸு, இருப்பினும் அவர்களின் தோற்றத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் வித்தியாசமாக இருந்தனர். பார்க்குறதுக்கு மட்டும்தான் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் அப்படியே மாறுபட்டு இருக்குமா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹவ்வவர் அப்படின்னு என்னது? இருப்பினும் they were very different from each other when it came to everything. appearance தவிர்த்து, other than their appearance, தோற்றம், அதாவது அவங்களுடைய வெளி தோற்றத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே, it came to everything, when it came to everything எல்லாமே எப்படி தான் இருக்குமா? very different. they were very different from each other. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். சாமுக்கு நண்பர்கள் இல்லை. சாமுக்கு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. டாம் ஒரு சிறந்த நட்பை உருவாக்குபவர். டாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா உருவாக்குவானா, அதாவது நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானா. ஆனால் சாம் அப்படி இருக்க மாட்டானா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சாம் had no friends. சாம் had no friends while அதே டைமில் டாம் வாஸ் a great friendship maker. அதாவது என்னென்னா இந்த whileங்கிறது என்ன அப்படின்னா 2 ஆப்போசிட் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜக்ஷன் while பொறுத்தவரையில்.
ஃபஸ்ட்டில் இருக்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸு, பின்னாடி இருக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போது சாம் ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அதே வந்து நம்மளோட டாம் வாஸ் எ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் மேக்கர், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரியா? இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். டாம் ஈஸியாக எல்லாரோடையும் ஃப்ரெண்டாகிடுவான். ஆனால் சாமுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். சாம் இனிப்புகளை விரும்பினார், ஆனால் டாம் காரமான உணவு மற்றும் வெறுக்கப்பட்ட இனிப்புகளை விரும்பினார். அதாவது என்னென்னா, சாம் எப்போதுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்வீட்ஸ் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவார். ஆனால் டாம் வந்து காரமான உணவுகளையும் மற்றவங்களுக்கு பிடிக்காத இனிப்புகளும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சாம் லவ்வுடு ஸ்வீட்ஸ். சாமுக்கு என்ன பிடிக்குமா? ஸ்வீட்ஸ் பிடிக்குமா. ஆனால் டாமுக்கு ஆனால்னா பட். ஓகே, டாம் லவ்வுடு ஸ்பைசி ஃபுட்னா காரமான உணவுகள், அண்டு டிட்டஸ்டட் ஸ்வீட்ஸ், மற்றவங்க வெறுக்கக்கூடிய ஸ்வீட்ஸுக இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதான் டிட்டஸ்டட் ஸ்வீட்ஸ். சாம் அம்மாவின் செல்லப்பிள்ளை மற்றும் டாம் அப்பாவின் செல்லப்பிள்ளை. சாம் வந்து அம்மாவுக்கு அதாவது செல்லப்பிள்ளையா, டாம் வந்து அப்பாவோட செல்லப்பிள்ளையா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சாம் வாஸ் மம்மிஸ் பெட் and Tom was daddy's pet. புரியுதுங்களா? சாம் வந்து மம்மிஸ் பெட் and Tom was daddy's pet. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். சாம் தாராளமாகவும் தன்னலமற்றவராகவும் இருந்தபோது டாம் பேராசை மற்றும் சுயநலவாதி. அதாவது என்னென்னா, சாம் வந்து ஒரு தாராள மனசுடையவன், தன்னலமற்றவன், செல்ஃபிஷாக இருக்க மாட்டான். டாம் வந்து பேராசை பிடிச்சவன், ஒரு சுயநலவாதியும் கூட. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வைல் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் சென்டென்ஸும் என்ன பண்ணும்? இணைக்கக்கூடிய ஒரு கன்ஜக்ஷன் சொல்லியிருக்கேன். இங்கே ஏதோ 2 சென்டென்ஸ் வருது, பார்ப்போமா? வைல் சாம் வாஸ் ஜெனரஸ் அண்ட் செல்ஃப்லெஸ். ஜெனரஸ் அப்படின்னா தாராள மனசுடையவன், செல்ஃப்லெஸ் அப்படின்னா சுயநலமற்றவன். யார்? சாம். வைல் சாம் வாஸ் ஜெனரஸ் அண்ட் செல்ஃப்லெஸ். அது மாதிரி டாம் வாஸ் கிரீடி, பேராசை பிடிச்சவன், அண்டு செல்ஃபிஷ், சுயநலவாதி. சாம் மற்றும் டாம் வளர்ந்தவுடன், 2 பேர் வளர்ந்ததுக்கப்புறம் அவர்களின் தந்தை, அவங்களுடைய அப்பா, அவர்களிடையே தனது செல்வத்தை சமமாக பகிர்ந்து கொள்ள விரும்பினார். தன்னுடைய செல்வம், தன்னுடைய சொத்துக்களை 2 பேர்கிட்டையும் சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா விரும்புகிறாராம். இது எப்படி சொல்லலாம்? சாம் அண்ட் டாம் grew up, அவங்க 2 பேரும் வளர்ந்ததுக்கப்புறம் their father, தயருங்கிறது டாம் அண்டு சாமோட அப்பா, their father wanted to share his fortune, தன்னுடைய செல்வங்களை ஈக்குவலாக 2 பேருக்கும் பிரித்து கொடுக்கணுன்னு ஆசைப்படுறாராம். என்ன பண்ணுறாரு? wanted to share his fortune equally among them. அமாங்னா இவங்க 2 பேரில், இவங்க 2 பேர், சரியா? இவங்க 2 பேருக்கும் இடையில் தன்னுடைய செல்வத்தை ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இருப்பினும் டாம் உடன்படவில்லை. டாம் வந்து இதுக்கு ஒத்துக்கலை. மேலும் அறிவார்ந்த மற்றும் வலிமையானவர் என்று நிரூபிப்பவர் செல்வத்தில் பெரும் பங்கை பெற வேண்டும் என்று வாதிட்டார். அதாவது என்னென்னா, வலிமையானவர் யார்? ரொம்ப ஸ்ட்ராங், அதே நேரத்தில் இன்டெலிஜென்ட்டோ அவங்க இதில் ஷேர் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். சமமாக, அதாவது அவங்களுடைய அந்த சொத்துக்களை செல்வங்களை சரிசமமாக பிரிக்கிறதுக்கு டாம் ஒத்துக்கலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாரு? யார் ரொம்ப இன்டெலிஜென்ட்டோ, யார் ரொம்ப வலிமையானவங்களோ
அப்படின்னு நிரூபிக்கிறவங்களுக்கு இந்த செல்வத்தில் ஒரு பெரிய ஷேர் அவங்களுக்கும் மீதி இருக்க ஷேர் இன்னொருத்தவங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இருப்பினும் அது எப்படி சொல்லலாம்? However, Tom did not agree and he argued that. அதாவது என்னென்னா சண்டை போடுறாரு. argued அப்படின்னா வாதிட்டு பேசுகிறாரு. டாம் டிட் நாட் அக்ரி, அதை அவங்க அப்பா சொல்கிறத ஈக்குவலாக ஷேர் பிரிச்சுக்கலாங்கிறத ஒத்துக்கல. டாம் டிட் நாட் அக்ரி அண்ட் ஹி ஆர்குடு அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு, சண்டை போடுறாரு. தட் என்னென்னா ஹூ எவர் ப்ரூவ் டு பி மோர் இன்டெலிஜென்ட், யார் தான் ஒரு புத்திசாலி அண்ட் வலிமையானவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு would have to get a bigger share of the wealth. அந்த வெல்த்தில் ஒரு பெரிய ஷேர் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். சாம் ஒப்புக்கொண்டார். அவர் சொல்கிறத சாம் ஏற்றுக்கிறார். இருவருக்கும் இடையே ஒரு போட்டி ஏற்பாடு செய்ய அவர்களின் தந்தை முடிவு செய்தார். அதாவது என்னென்னா அவங்க 2 பேத்துக்கு இடையில் ஒரு போட்டி வைக்கலான்னு அவங்க அப்பா முடிவு செய்கிறாங்க. ஓகேவா? சாம் அக்ரீடு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சாம் அக்ரீடு, ஏற்றுக்கிறான். சாம் ஏற்றுக்கிறான் அவன் டாம் சொல்கிறத. தயர் ஃபாதர் டிசைடட் டு ஆர்கனைஸ் எ காம்படிஷன் பிட்வீன் த டூ. அவங்க அப்பா 2 பேருக்கும் இடையில் ஒரு காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு, டிசைடு பண்ணுறாரு என்னென்னா ஒரு காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணலாம். டு ஆர்கனைஸ் எ காம்படிஷன் யாருக்கு இடையில்? பிட்வீன் த 2 சில்ட்ரன்ஸ். அவனுடைய 2 குழந்தைங்களுக்கு இடையில் ஒரு போட்டி வைக்கலான்ட்டு டிசைடு பண்ணுறாரு. யார்? அவங்களுடைய ஃபாதர், சாம் டாமோட ஃபாதர். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.